தன்னுடைய சுயசரிதை எழுதிய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒரு இடத்தில் கூட தப்பி தவறி கூட தந்தை பெரியார் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை என்கின்ற ஒரு துயரம்தான். ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்புலத்திலும் ஒரு சுயமரியாதைக்காரனின் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படி நம்ம நினைவில் வச்சுருக்கோம். ஆக இப்படிப்பட்ட வரலாறுனா மதி மகளை பொறுத்தவரை 10 கதையில் எப்படி இருந்தாலும் 7வது சூப்பரு. சிலது எனக்கு புரியல, ஏன்னா மதி வேறு லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. என்ன வோல்டேஜ் அது என்ன 0. ஆமாம், ஆனால் உண்மையிலே அப்படி மிஷின் இருக்காதுன்னு நினச்சிட்டேன். நம்ம கொஞ்சம் ஒரு குமாங்கு தானே நம்மளுக்கு. நட்சத்திரங்கள் சிரித்தினால பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நகரத்திலிருந்து தன் கணவன் விட்டுட்டு கிராமத்துக்கு வருவா. அதே இடத்துல அந்த வீடு அவருடைய தோழியும் அந்த கிராமத்தில் இருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு வந்த இடத்துல மச்சானால தொந்தரவு. ஊருக்கு அம்மாகிட்டையும் சொல்ல முடியாது, தன் சொந்த அக்காகிட்டையும் சொல்ல முடியாது, ஊருக்கு திரும்பி போயாகணும். அவ்வளோ ஒரு துயரம், பதட்டம், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுங்கிறப்போ பாஸ் கிடைக்கலங்கிற ஒரு துயரம். பாஸ் அந்த நேரங்கள் எளிதாக கிடைக்கல, யாரும் எங்கேருந்து எங்கேயும் மைக்ரேட் ஆக முடியல. அதை கொரோனா காலகட்டத்தில் இப்படி ஒரு குடும்பம் இருந்தது அப்படிங்கிறது தீபாவினுடைய அந்த நட்சத்திரங்கள் சிரித்தங்கப்போ அந்த ஒரு கோணம் நம்மளுக்கு தெரிஞ்சுது.